ஏழை எளிய மக்களுக்கு பல ஆண்டுகளாக உணவளித்து ஒட்டுமொத்த வேலூர் மாவட்டத்துக்கே புகழ் சேர்த்து வரும் ஒரு மாமனிதரை பற்றி தான் இன்றைய உயர்ந்த உள்ளம் பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அன்னதானம் ஒரு புனிதமான அர்ப்பணிப்பு என்பது உலகில் ஒரு சிலருக்கே தெரியும். உணவில்லாமல் தவிக்கும் ஒருவனது பசியை, வேதனையை உணர்ந்தவன் தெய்வத்தின் முதற்குழந்தையாகிறான். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த ஏலகிரி பகுதியில் உணவகம் நடத்தி வருபவர்தான் நாகராஜ். இவரின் கடையில் எழுதப்பட்டுள்ள வாசகங்கள் நம் எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிடும். ஏழைகளுக்கு உணவு பாதி விலையில், இல்லை என்று வந்தால் உணவு இலவசம் என்ற வாசகம்தான் அது. மேலும் ஆதரவற்ற முதியவர்கள், கண் தெரியாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலை உணவை முற்றிலும் இலவசமாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கி வருகிறார் நாகராஜ். நாங்கள் சிறு வயசில் ரொம்ப ஏழ்மையாக இருந்த காரணத்தினால நான் வெளியில் போயிட்டு ஹோட்டல் தொழில் கற்றுட்டு வந்தேங்க. இங்கே ஒரு சிறு ஹோட்டல் ஆரம்பித்து இந்த ஜோலார்பேட்டை சந்திப்பில் பார்த்தீங்கன்னா பல பேர் டிஸ்போஸ் டம்ளரை தூக்கி போடுற மாதிரி நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு உணவு கொடுத்து பராமரித்து அவங்களுடைய மன திருப்தியோடு அனுப்புறது. அடுத்து கண் பார்வையற்றவங்க, உடல் ஊனமுற்றவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நகரத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள், அடுத்தது வயதான அம்மாக்கள், இவங்களுக்கெல்லாம் இலவசமாக உணவு தருங்க. இவருக்கு சுஜாதா என்ற மனைவியும் 3 மகன்களும் உள்ளனர். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு செல்லும் கூட்ரோட்டில் 8 ஊழியர்களை கொண்டு உணவகம் நடத்தி வருகிறார் இவர். எளிய குடும்பத்தில் பிறந்த நாகராஜ் யாரும் பசியால் வாடிவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் தனது கடைக்கு வரும் ஏழைகளுக்கு இலவசமாகவே உணவு அளித்து வருகிறார். வேலூர் மாவட்டத்தை அடுத்த ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி கிராமத்தில் திரு நாகராஜ் அவர்கள் எங்களுக்கு காலை உணவு கொடுத்து எங்களை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர நோயாளிகளுக்கு காலை உணவு கொடுத்து எங்களை மகிழ்வித்துக் கொள்கிறார். ஒரு நாளைக்கு 60-70 பேர் வராங்க. எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்குறோம். மிச்சம் பார்சல் கட்டி கொண்டு போய் டேஷன் உள்ளெல்லாம் கொடுத்துட்டு வரேன். நான் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறதில்ல, முகம் சொல்லிக்கிறதில்ல. ஓனரும் அந்தபடி யாருக்கும் வேணாம், அவர் கொடுக்க சொல்கிறத நாங்கள் அவர் செய்ய சொல்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எல்லாருக்குமே கணவனால் கைவிடப்பட்டவங்க, பசங்க பாதுகாப்பு இல்லாதவங்க, மற்ற கண்ணு தெரியாதவங்க, கால் கை ஊனமுற்றவங்க எல்லாருமே வராங்க. எல்லாருக்கும் நாங்கள் முகம் சுளிக்காமல் நாங்கள் எல்லாருக்கும் சப்ளை செய்கிறோம். நீங்கள் மிகுந்த பசியில் இருக்கும்போது உங்கள் தட்டில் உள்ள உணவினை உங்கள் அருகில் பசியில் இருப்பவர்களுக்கு வழங்கினால் உங்கள் பலம் அந்த உணவு உண்பதை காட்டிலும் அதிகமாகும் என புத்தர் தனது சீடர்களுக்கு கூறினாராம். இது தத்துவம் அல்ல, உண்மை என்கிறார் இந்த மாமனிதர் நாகராஜ். கடந்த 25 வருஷமா நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதாவது மற்றவங்க மனசு கோணாமல் எங்கள் கடையில் இருக்கிற 8 பேர் வேலை செய்கிறாங்க. வரவங்களுடைய மனசு கோணாமல் அவங்களுக்கு இன்முகத்தோடு உணவை கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். மேலும் தனது ஊழியர்களை வைத்து மாற்றுத்திறனாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நாடிச் சென்று நாள்தோறும் உணவளித்து வருகிறார் இவர். அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கும் பல உதவிகளை செய்து வருகிறார் இந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவர். தன்னலம் கருதாத இந்த நாகராஜின் சேவையால் வேலூர் மாவட்டம் தன் தலையை இன்னும் கொஞ்சம் உயர்த்திக் கொள்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து டி. செங்குட்டுவன்.